ஒரு 100 மாடு வச்சுருக்கேன்னு வச்சுங்க சார். ஒரு 100 மாடை இம்ப்ரூவ் பண்ணனாக்கா ஒரு 10 பேர் வேலை கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவோட நான் ஆரம்பிச்சிருக்கேங்க சார். ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்போது ஒரு டாக்டர் சரியாக வரமாட்டாங்கன்னும் போது பிள்ளைக்கு தோணும்ல, நம்ம ஒரு டாக்டர் ஆகிடலாம்ல படிச்சு. நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் மாடு வந்து நம்மளை பார்த்துக்கோ. மாடை நம்பி போகிறவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இவங்க தான் என்னுடைய மனைவி. இவங்க பேர் வந்து நவநீதம். இவங்க 12வது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ என் கூட வந்து பண்ணையத்தை பார்த்துட்ருக்குறாங்க. சார் இங்கே உள்ள எல்லா மாட்டுக்குமே பிரசவம் பார்க்குறங்க இவங்க தாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து மாடு வச்சுருக்கிறதா சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே மாடு வச்சுட்டு வளர்த்துட்டு இருந்தோன்ட்டு நம்பியே அதையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு 2 மாடு வாங்கினோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாடு வாங்கினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லோன் வாங்கி லோன் மூலிமா இப்போ ஒரு 30 மாடு கிட்ட இருக்குது. நான் தான் பால் கறப்பேன், அவங்க தண்ணி மட்டும்தான் காமிப்பாங்க. பால் கறக்கிற சமயத்தில் அதுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் சொல்லிவிடுவேன். உடனே அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் பார்ப்பார். இல்லைன்னா வந்து டாக்டர் வர வச்சு அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணிவிடுவோம். நாங்கள் இப்போயே நம்மளுடைய பசங்களை வந்து நம்ம கூட ஈடுபடுத்தி தான் செஞ்சிட்ருக்குறோம். அந்த கஷ்டம் நம்மளுடைய கஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இது மாடு பால் கறக்கிறது, பிடிச்சி கட்டுறது, சாணி வர்றது எல்லாமே நம்ம பசங்களை வச்சு தான் செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இதை பண்ணாங்கன்றது அவங்களுக்கு இப்போலேருந்தே பிரிவுலேருந்தே அவங்களுக்கு ஒரு மைண்டில் இருக்குன்னும் போது அவங்க நல்லா படிப்பாங்க. அப்பா அம்மா இந்த இதுக்கு போனாங்க, நம்ம இந்த வந்து போகணும், அப்பாவுக்கு சரியான ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்போது ஒரு டாக்டர் சரியாக வரமாட்டாங்கன்னும் போது பிள்ளைக்கு தோணும்ல, நம்ம ஒரு டாக்டர் ஆகிடலாம்ல படிச்சு, நம்ம ஒரு இதுக்கு வந்துடலாம்ல அப்படின்னு. பள்ளியை பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும், நமக்கு இதை விட 100 மாடு ஆயிடுச்சுன்னு போது நம்ம அடிக்கடி டாக்டர் வந்துட்டு இருக்க முடியாது. அவருக்கு நம்மளை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவருக்கு 1008 வேலை இருக்கும். போவாங்க வருவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம சொல்கிற நேரத்துக்கு வரமாட்டாங்க. நீங்கள் படித்து டாக்டர் ஆகிட்டிங்கன்னா எனக்கு பார்க்குறது நமக்கு சுலவாயிடும்ல, எதாவது பார்த்துக்கலாம்லன்னு ஒரு ஏம் பண்ணி தான் அவங்க பண்ணிகிட்ருக்கு. போன வருஷம் எங்களுக்கு தொடர்ந்து ஒரே மாதத்தில் 4 மாடு இருந்தது. எல்லாமே 1 லட்ச ரூபா மாடு தான். அந்த டைமில் வந்து டாக்டர் சரியாக வராமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் 4 மாடு தொடர்ந்து ஒரே மாதத்துல 4 மாடு இருந்தது. சார் அது கண்ணு போட்ட உடனே மடிக்காய்ச்சல் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. கண்ணு போட்ட மாடு வந்து எதை சொன்னீங்க சார், நீர் வீக்கம் தானாக குறையணுங்க. அது நீர் வீக்கம்னு நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டோங்க சார். அதை வந்து நீர் வீக்கமாக தான் இருக்கும், அதனால தான் இறந்து சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டுங்க. அது சரியாக கவனிக்காமல் தான் அது கண்ணு போட்டு 2 நாளில் இறந்துச்சு. அப்படி அந்த 4 மாடு இழுப்பீடு ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் போட ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோர ஆப்ன்றது நம்மகிட்ட தெரியாமல் இருந்ததுங்க. சப்போஸ் அப்போ இருந்ததுனாக்கா அது மூலயமா என்னன்னு பார்த்து டாக்டர் மூலயமா என்னன்னு தெரிஞ்சு அதை என்னால் காப்பாற்றிருக்க முடியும். மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பால் கறந்து ஊற்றுறது மட்டும் வந்து பெரிய விஷயம் இல்லை. அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதை மாதிரி தான் மாடு வந்து நம்மளை பார்த்துக்கோ. அதை நம்பி போகிறவங்களுக்கு, மாடை நம்பி போகிறவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை.